Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா கிறிஸ்பியான பன்னீர் பாப்கார்ன் பண்ண போறோம். இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ். இது செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், மைதா 4 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 5 ஸ்பூன், ஆனியன் பவுடர் 2 ஸ்பூன், கார்லிக் பவுடர் 2 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், பாப்ரிகா பவுடர் 1 ஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அப்படி இல்லைனா இட்டாலியன் சீசனிங் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளேக்ஸ், எண்ணெய், உப்பு தேவையான அளவு. முதல்ல பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் மைதா, கார்ன்ஃப்ளவர், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், சிவப்பு மிளகாய் பொடி, பாப்ரிகா பவுடர், உப்பு, மிளகு பொடி, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், இதுக்கு பதில் நீங்கள் எந்த சீசனிங் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி ஸ்மூத்தான பதத்துக்கு வந்துடும். ரெடி ஆகிடுச்சு. கோட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸை க்ரஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம், மிக்ஸர் ஜாருக்கு மாற்றி லைட்டாக பொடி பண்ணியும் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் பன்னீரை சேர்த்து நல்லா டிப் பண்ணுங்கள். பன்னீர் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸில் சேர்த்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பன்னீரும் கோட் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 30 நிமிஷம் இருக்கட்டும். முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பன்னீர் நல்லா செட் ஆகியிருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணலாம். கடாய் சூடு பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதும் பன்னீரை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பொறுமையாக திருப்பி விட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகியிருக்கு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம்.
இதே மாதிரி எல்லா பன்னீரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான், டேஸ்டியாக கிறிஸ்பியான பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது கூட மயோ டிப், சீஸ் டிப்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிறிஸ்பியான பன்னீர் ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.